பாரு பத்தி நான் பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல. ஸோ எனக்கும் பாருக்கும் ஆகாது. ஸோ அதனால நான் ஒண்ணு கேட்பேன். நீங்க நோ சொல்லக்கூடாதுன்னு. பிக் பாஸ் நீங்க தான் பண்ணணும். சிம்பு இருக்காப்புல, சூர்யா சார் இருக்காரு. அவங்கலாம் வச்சு பண்ண சிம்புவுக்கு இன்னும் அனுபவம் இருக்கு அவருக்கு அப்டின்னாங்க. இங்க வந்திருக்க பிரசன்ட் மீடியா உங்க எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம் அண்ட் நன்றி. ஆ சொன்ன மாரி காலைல ரொம்ப டயர்டா இருக்குன்னு நெனைக்கிறேன். இதெல்லாம் தாண்டி இங்க வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வெப் சீரிஸ போல, இந்த கதைய போல, இது தொடங்குனதுலருந்து இப்ப இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும், இதுவுமே இது பின்னாடி நடந்தத எடுத்தாலே அது ஒரு பெரிய அது ஒரு அது ஒரு 2, 3 பார்ட் போகும்னு நெனைக்கிறேன். அவ்வளோ எபிசோட் சீசன்ஸ்லாம் அதுல இருக்கு. பட் எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு மேடையில இவ்வளோ பேரோட இந்த இந்த போஸ்டரையும், இந்த ட்ரெய்லரையும், டீசரையும் அ இன்னைக்கு நடக்கிறதுக்கு காரணமா இருந்த அத்தனை பேருக்கும் நன்றி. எஸ்பெஷலி ஜியோ ஹாட்ஸ்டார், அ பிரதீப் மில்ராய், குட்டி சார் அண்ட் பாலா சார் அண்ட் எவ்ரிபடி. அஃப்கோர்ஸ் அ அவங்க நான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணதா சொல்லலாம். பட் இருந்தாலும் அவங்க என்ன நம்புனது, உள்ள வந்தது. இங்க வந்ததுக்கப்புறம் தெரிஞ்சது தமிழ்ல பண்ற இது பெரிய வெப் சீரிஸ் இதுன்னு. இந்த அனுபவத்தையும் இதுக்கு எனக்கு கூட இருந்த உங்க அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சார். அண்ட் ஐ லவ் யூ ஸோ மச். அது பிக் பாஸா இருக்கட்டும், இங்கேயா இருக்கட்டும், எனக்கு பிரதீப்புக்கும் எந்த ஒட்டு உறவுமே கிடையாது. பெரிய பழக்கம் இல்ல, பேசிக்கிட்டு ஒண்ணும் இல்ல. அதிகபட்சம் பார்ட்டில மீட் பண்ணியிருப்போம் இன்னைக்கு ஒரு 4 முறை. அந்த ஆள் பிரதீப் வந்து ஒரு ஒரு மயக்கி, ஒரு பசப்புக்காரி மாரி. ஒரு மாரி ஒரு மாரி அந்த ஆள் வெரி அட்ராக்டிவ். எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் இல்ல. பெருசா க்ளோஸ் கிடையாது. பர்சனலா பேசினதில்ல. ஆனா, எனக்கு இந்த மாரி சில பேரோட ரிலேஷன்ஷிப் ஏற்பட்டுரும். நான் சொல்றது ஆம்பளைங்களோட சொல்றேன். ஸோ அதனால அப்படி எனக்கு பிரதீப்‌க்கு எனக்கு அப்படிதான் இருந்தது. அ எனக்கு பிக் பாஸ்க்குமே அந்த ஆள் அப்படிதான் இழுத்து போட்டாப்புல. நான் ஆஃபீஸ்ல இருந்தேன். உங்ககிட்ட பேசணும்னு சொல்லி வந்து சோஃபால சாஞ்சாரு. என்னையும் பக்கத்துல சாய சொன்னாரு. ஏதோ சாயந்தரம் மாலை வேளையில பாய் ஃப்ரெண்ட், கேர்ள் ஃப்ரெண்ட் ஒரு பீச்ல சாய்ஞ்சு உட்காந்துருக்க மாரி உட்காந்துட்டு, நான் ஒண்ணு கேட்பேன். நீங்க நோ சொல்லக்கூடாதுன்னு. ஏதோ மேரேஜ் ப்ரொபோசல் மாரி இருந்தது. சரி என்ன கேட்க போறாருன்னு நானும் யோசிச்சுட்டு இருந்தேன் நானு. பிக் பாஸ் நீங்க தான் பண்ணணும் அப்படின்னா. நான் வந்து, சார் நான் என்ன சார் பண்ண போறேன்? எனக்கு எதுவுமே தெரியாது. நான் பார்க்க மாட்டேன். சிம்பு இருக்காப்புல, சூர்யா சார் இருக்காரு. அவங்கலாம் வச்சு பண்ண சிம்புவுக்கு இன்னும் அனுபவம் இருக்கு அவருக்கு அப்படின்னாங்க. இல்ல நீங்க பண்ணுங்க அப்படின்னு கரெக்ட்டா இருக்கும்னாரு. இந்த மாரி பல சமயத்துல அ இன்னைக்கு நான் என் வாழ்க்கையில ஓரளவு இந்த இடத்துல இருக்கிறேன் அப்படின்னா, நான் பெருசா அறிமுகம் இல்லாத நபர்கள் கூட ஏதோ ஒரு காரணத்துல என் மேல வச்ச நம்பிக்கையில தான் நான் முன்னாடி போயிருக்கேன். ஏன்னா எனக்கு என் மேல வந்து பெருசா நம்பிக்கை இருந்ததில்ல. ஏன்னா ஒரு வேலை செஞ்சு அந்த வேலை மத்தவங்க பாராட்டுனதுக்கு அப்புறம் தான் தெரியும். ஓ! நம்மளால இது பண்ண முடிஞ்சதுன்னு சொல்லி. அதுக்கு முன்னாடி தெரியாது. ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம மேல நம்பிக்கை வைக்கிற மனிதர்கள் வந்து மிகப்பெரிய ஆச்சரியம். அப்படிதான் நான் எனக்கு மணிகண்டனும் அப்படிதான் இருந்தாரு. சிஜே பாஸ்கர் சார் அப்படிதான் இருந்தாரு. சீனு ராமசாமி சார் அப்படிதான் இருந்தது. பிரதீப்பும் அப்படிதான் இருந்தாப்புல. இந்த மாரி பல பேர் இருந்திருக்காங்க என் வாழ்க்கையில. நான் யாராவது விட்டுருக்கலாம். என் நண்பர்கள் இருந்திருக்காங்க என் மேல நம்பிக்கையோட. அ ஸோ இந்த மாரி நெறைய பேர நம்பி தான் நான் என்ன நம்ப ஆரம்பிச்சேன். ஸோ அப்படி இந்த நம்பிக்கை என் மேல வச்ச பிரதீப்‌க்கும், ஜியோ ஹாட்ஸ்டார் எல்லாருக்குமே முதல்ல ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அ பெரிய லிஸ்ட்டா போகும். இருந்தாலும் சொல்றேன். யார்ட்டருந்து ஆரம்பிக்குதுன்னு தெரியல. மணிகண்டன்லருந்து ஆரம்பிக்கிறேன். அ மணிகண்டனுக்கும் எனக்குமான ஃப்ரெண்ட்ஷிப்பு இல்ல அது அது எதேர்ச்சையா ஒரு நாள் ஆரம்பிச்சது அது. இன்னொரு நண்பர் வினோத் மேனன் ஒரு நண்பர் சொல்லி ஷார்ட் ஃபிலிம் ரெக்கமெண்ட் பண்ணேன். என்ன வந்து நேர்ல பார்க்க சொன்னாங்க. நான் வந்து சார் நேர்ல கொஞ்சம் சுமாரா தான் இருப்பேன். ஃபோட்டோல நல்லா இருப்பேன். என்ன ஃபோட்டோல பார்த்துருங்க சார்ன்னு சொல்லி என் ஃபோட்டோவ அனுப்பி அப்படிதான் ஆரம்பிச்சது. அது இன்னைக்கு இவ்வளோ தூரம் வந்து சேர்ந்திருக்குன்னா, அந்த மணிகண்டன்ற ஒரு ஆளுடைய அறிவு வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அவர் எந்த ஒரு விஷயத்தையும் அவர் பார்க்குற விதமா இருக்கட்டும், இந்த ஒரு பையன் பேசினான். "தம்பி உன் பேர் என்ன?" "அ முகேஷ்." முகேஷ் வரைக்கும் இல்ல, இங்க ஒர்க் பண்ற எல்லாருக்கும் மணியோட பலன் அத்தன பேருக்கு தெரியும். ஒரு விஷயத்த அவரு பார்க்குற விதத்துலேருந்து அவர் ரொம்ப சீக்கிரம் புரிஞ்சுப்பாரு. அதுல என்ன இருக்கு? அத எப்படி ஹேண்டில் பண்ண போறோம்ன்னு. ஒரு ஆக்டர்ஸ ஹேண்டில் பண்ணலருந்து, அவர் எழுதுறதுலருந்து, அ ரொம்ப ரொம்ப நமக்கு ரொம்ப கஷ்டமே இருக்காது. ஆனா, அது ரொம்ப ஆழமா இருக்கும்.
எனக்கே பல சமயம் வேலை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் தெரியும், ஓ! இந்த ஆள் இவ்வளோ யோசிச்சு இத உள்ள வச்சிருக்காரா அப்படின்னு. அப்படி ஆச்சரியப்படுத்தக்கூடிய மனுஷன் தான் மணிகண்டன். நான் அது எனக்கு தெரிஞ்சு 2008லேருந்து எனக்கு அவர தெரியும். இப்போ வரைக்குமே வந்து அவர் எழுதுறது எல்லாமே எனக்கு ரொம்ப அ இன்ட்ரஸ்டிங்காவும், ரொம்ப ஆச்சரியமாவும் இருக்கும். ஸோ தேங்க்ஸ் டூ மணி ஃபார் திஸ் வெப் சீரிஸ் ஃபார் எவ்ரிதிங். எல்லாமே சரி. எனக்கு அற்புதமான படங்கள குடுத்துருக்காரு. அற்புதமான பாடங்கள குடுத்துருக்காரு. ஸோ மணிக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் தொடர்ந்து மணியால பண்ண முடியாம போனபோது, எங்க எடிட்டர் அஜித் சார் தான் வந்தாரு. "சார் தூங்கிறாதீங்க சார்." நான் தான் சார் கடைசின்னு நெனைக்கிறேன். ஓகே. ஸோ அஜித் சார் தான் வந்தாரு. எனக்கு எப்படி இந்த வெப் சீரிஸ் எப்படி போகும் அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இருந்தபோது, அவரு அத அழகா புரிஞ்சுட்டு கையில எடுத்துக்கிட்டு ரொம்ப பிரமாதம் கொண்டு வந்து முடிச்சு குடுத்தது ரொம்ப நன்றி சார். அண்ட் தேங்க்ஸ் டூ ஷமி அண்ட் மது சார். அ ஷமி நானும் ஒரு 4 படம் ஆச்சா ஷமி? 4 படம் ஒர்க் பண்ணியிருக்கோம். வெரி கம்ஃபர்டபுள். மது சார விட இது 2ண்ட் படம். மது சார் நீங்க செட்டுக்கு வந்தீங்கன்னா, ஏதோ வீட்லருந்து கிளம்பி டீ குடிக்க போற மாரி டெய்லி வந்து ஒரு வேஷ்டி பண்ணிலாம் வருவாப்ல. முறையா அவர் பேண்ட் போட்டு பார்க்குறேன் நெனைக்கிறேன் தெரிஞ்சு. சோ எனக்கு ஹிந்தியில மேரி கிறிஸ்மஸ் அவர் தான் பண்ணாரு. எனக்கு மது சாரோட ஒர்க் ரொம்ப பிடிக்கும். அண்ணன் அ யார தொடங்கி யார்ட்ட முடிக்கும்னு தெரியல. அ உங்ககிட்ட ஆரம்பிக்க பட்டாளம் பாபு கிட்ட இருந்து. ஆமா எனக்கு அவர் யாருன்னே தெரியாது. ஓகே தானே. செட்லாம் பார்த்தேன். நிஜமா நீங்க மேடையில பேசின மாரி தான் அவர் ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான, ரொம்ப இன்னசென்ட்டான ஒரு மனுஷன். ராஜேஷ் எனக்கு அவன ஷார்ட் ஃபிலிம்லேருந்து தெரியும். இல்ல ராஜேஷ் நம்ம 2007, 8 இருக்கும்னு நெனைக்கிறேன். காத்து பாரு ஷார்ட் ஃபிலிம் பிளாக் அண்ட் ஒயிட் பண்ணயில நீ நீரும் நீ தான் பண்ணியா? நீ வா ராவணன்லாம் நீ பண்ணல. ஸோ நாளை இயக்குனர்ல அந்த கடைசி ஷார்ட் ஃபிலிம் எனக்கு அவன் தான் பண்ணி குடுத்தான். எனக்கு அப்போருந்து பழக்கம். பிரேமும் அவன் தான். அவனோட மலரே சாங் வந்து நான் ஒரு இதுவரைக்கும் ஒரு 1000 முறை கேட்டுருப்பேன். ரொம்ப பிடிக்கும். அப்புறம் தேங்க்ஸ் சோ மச் ராஜேஷ். வந்து இப்போ சிறப்பா பண்ணி குடுத்ததுக்கு. அண்ட் தென் என்னுடைய அ சிட்டு தர்மதுரையில எனக்கு அக்கா பொண்ணா நடிச்சா. இப்போ வரைக்கும் அதே சிட்டு தான். இப்பதான் வளர்ந்திருக்கா. ஆள் தான் வளர்ந்திருக்கா. எனக்கு இன்னும் அது அதே குழந்தை தான் எனக்கு. ஸோ அவ ஒரு பிரமாதமான ஆக்டர். ஐலியா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், அது ஆள் வளர்ந்தாலும் சரி, அறிவு இன்னும் பிரமாதமா வளர்ந்திருக்கு அந்த குழந்தைக்கு. நல்லா படிப்பா. பிரமாதமா படிப்பா அவ. வாழ்த்துக்கள் உனக்கு. பாரு பத்தி நான் பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல. ஸோ எனக்கும் பாருக்கும் ஆகாது. ஸோ அதனால பாரு பத்தி நான் எதுவும் பேசுறதா இல்ல. பாருவுக்கு நான் வாரம் வாரம் பேசி டயர்ட் ஆயிட்டேன் நானு. அதனால இங்க பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல. ஆனா உங்களுக்கு பாரு மேல ஏதாவது வருத்தம் கிருத்தம் இருக்கலாம். ஆனா அந்த வெப் சீரிஸ் பார்த்தீங்கன்னா, பாரு உங்களுக்கு ரொம்ப புடிச்சிரும். கண்டிப்பா. இன்னும் பாருங்க. உட்காருங்க பாருங்க. எனக்கு நடிக்கிற மாரி பாரு உட்காருங்க பாரு ப்ளீஸ். அண்ட் தென் கோடங்கி. எனக்கு இந்த ஆள் படத்த விமர்சனம் பண்றதுலாம் ரொம்ப பிடிக்கும். என் படத்தையே கலாய்ச்சிருக்காப்புல. ஆனாலுமே ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா அத செய்வாரு. கண்டிப்பா நடிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் இனிமே அத செய்வீங்களா? நிறுத்திட்டாரு. கரெக்ட் சொன்னீங்கன்னு நெனைக்கிறேன். ஆமா நிறுத்திட்டாரு. இனிமே அவர யாராவது செஞ்சா தான் உண்டுன்னு நெனைக்கிறேன். ஆனா எனக்கு இவர் பேசுற விதமும் சரி, ஆம் அ இவரு வந்து இந்த வெப் சீரிஸ் பார்க்கும்போது உங்க எல்லாரும் தெரியும். இந்த ஆள பார்க்கறது ஸ்க்ரீன்ல பார்க்கறது நம்ம எல்லாருக்கும் ரொம்ப புடிக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான ஃபேஸ், இன்ட்ரஸ்டிங்கான நபரும் கூட. முத்து அ அவன் நண்பன். கூத்துப்பட்டுலருந்து எனக்கு நண்பன் அவன். அ உனக்கு என்னடா சொல்றது எனக்கு தெரியல. ஏதாவது சொல்லி விடுறதுன்னு தெரியல. அ எனக்கு ரொம்ப புடிச்ச நடிகர் அவன். அவ இவன ஃபர்ஸ்ட்டு நான் மணிகண்டன் காட்சி சுப்பராஜன் அறிமுகப்படுத்தும்போது, சார் ரொம்ப அற்புதமான நடிகன். நீங்க என்ன கேட்டாலும், அது அளவுக்கு அதிகமாவே குடுக்கக்கூடிய நபர் தான் சார் அவன். ஓவர் ஆக்டிங் மீன் பண்ணல நானு. பட் ஆனா, அது ப்ரிப்பேர் ஆயி, அதுக்கு ஒரு இப்ப நான் சொல்றதுக்கு ஒண்ணும் தேவையில்லன்னு நெனைக்கிறேன். இவன் ஒர்க் பண்ண எந்த படமாக இருந்தாலும் சரி, சார்பட்டையா இருக்கட்டும், இல்ல என் பையன் படம் நடிச்ச அதுவா இருக்கட்டும், எந்த படமாக இருந்தாலும் சரி, அவனோட ஒர்க்க அவன் ரொம்ப தெளிவா, அழகா பார்க்கக்கூடிய மிக அற்புதமான நடிகன் வந்து முத்து. ஸோ, அ அ எனக்கு எப்பயுமே முத்துக்கிட்ட என்னன்னா, அவன் இதெல்லாம் தாண்டி இன்னும் அவன் இன்னும் நெறைய வெரைட்டியான ரோல்ஸ் பண்ணலாம். ஏன்னா, அவன் பண்ணது எல்லாமே அவன் இன்ட்ரஸ்டிங்கா பண்ணக்கூடிய நபர். இன்னும் பெரிய கேரக்டர்ஸ்லாம் பண்ணணும். நான் அத எதிர்பார்க்கிறேன். நம்மளும் ஒர்க் பண்ணுவோம். வாழ்த்துக்கள். கலை அவன் டிஎஸ்பில ஒர்க் பண்ணா. எங்களுக்கு இந்த இங்க இந்த சமயத்துல கடைசியா எங்களுக்கு அ வழி இல்ல. ஆத்திர அவசரம் தான். பட் கூப்பிட்டோனே வந்து பண்ணதுக்கு தேங்க்ஸ் கலை. நல்லா பண்ணியிருக்கா. இது வந்தா உங்க எல்லாருக்கும் தெரியும்னு நெனைக்கிறேன். ரிஷா ரிஷா வந்து அ இந்த கேரக்டர் வந்து ஒரு ஸ்டேஜ்ல டான்ஸ் ஆடுறாங்க.
மணி நெறைய பேர் ஆடிஷன் பண்ணாரு. அப்புறம் கடைசியில அவருக்கு ரிஷா தான் சரின்னு பட்டது. ஏன்னா, மத்தவங்களுக்கு அத புரிய வைக்கணும். அம் அ இது எப்படி இந்த கேரக்டர்ன்னு. ரிஷாவுக்கு அது ஆல்மோஸ்ட் அதோட ஒரு பக்கம் அந்த பெர்ஃபார்மன்ஸு ஷோவா இருந்தாலும், அதுக்கு பின்னாடி இருக்க வலியும், வேதனையும் ரிஷாவுக்கு நிஜமாவே ரொம்ப நல்லா தெரியும் லைஃப்ல. ஸோ அதனால பட் ஆஸ் அன் ஆக்டரா அந்த சீரிஸ் பார்க்கும்போது உங்களுக்கு அ ரொம்ப அற்புதமான ஒரு பெர்ஃபார்மர் ரிஷான்னு தெரியும். ஒரு டான்ஸ தாண்டி ஒரு அற்புதமான ஆக்டர்ன்னு தெரியும். மத்தபடி வேற யாரையும் நான் விட்டுலாம் ராஜ்குமார் தேங்க் யூ ஸோ மச். அண்ட் கார்த்தி, உடன்பால் கார்த்தி எனக்கு நான் தான் இது மணிகண்டனுக்கு அப்புறம் அஜித் சார் பண்ணும்போது, நம்ம ஊர்ல நம்ம ஊர பத்தி நல்லா தெரிஞ்ச சென்சிபிளான ஒருத்தர் ஒர்க் பண்ணா ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு அவருடைய உடன்பால் படம் ரொம்ப பிடிக்கும். அதனால நான் அவர கேட்டேன். எனக்கா வந்து பண்ணி குடுங்க தலைவான்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கா வந்து பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் ஜெமினி மணி தேங்க்ஸ். தேங்க்ஸ் ஸோ மச். அப்புறம் சிங்கம்புலி அண்ணன் உங்களுக்கு ரொம்ப நன்றி. பாலாசக்தி சார் உங்களுக்கும் நன்றி. இங்க வந்திருந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. 27த் வருது. நாளை மறுநாள் வருது. எங்க சர்க்கிள் எல்லாரும் பார்த்துட்டாங்க. பிளஸ் நீங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னு நெனைக்கிறேன். 3 எபிசோட் பார்த்தீங்கன்னு நெனைக்கிறேன். ஐ ஹோப் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நெனைக்கிறேன். தேங்க் யூ ஸோ மச். ஆக்சுவலா விஜய் சேதுபதி புரொடக்ஷன் தான் பேரு. நான் எதுவும் பண்ணல. என் நண்பர்கள் தான் இத முன்னாடி நின்னு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டாங்க. அதனால அப்புறம் அவனுங்களுக்கே நான் தேங்க்ஸ் சொல்லணும்னா அப்புறம் வந்து நல்லா இருக்காது. தேங்க்ஸ் சந்துரு, ஜான், செந்தில், கார்த்திக் அண்ட் திருமாறன், சந்தோஷ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. குமார் சார், செந்தில். ஸோ தேங்க்ஸ் ஸோ மச்டா. நீங்க இல்லாம நானே இல்ல. ஸோ அதனால அ நான் நம்புவேன், நம்ம கிட்ட இருக்கிற வேறு வேறு விதமான குணங்கள் தான் நம்மளுடைய நண்பர்கள்னு நெனைக்கிறேன். ஸோ எங்களுக்குள்ள நாங்க கிட்டத்தட்ட 88லேருந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆல்மோஸ்ட் ஆயிடுச்சு. 6த் படிக்கும்போது ஃப்ரெண்ட்ஸு. ஸோ ஆயிடுச்சு கிட்டத்தட்ட என்னாச்சு 40 வருஷம் ஆகப்போகுதுன்னு நெனைக்கிறேன். தெரிஞ்ச வரைக்கும். ஆமா. 35 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. நெறைய சண்டைகள் நடந்திருக்கு, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்திருக்கு. ஆனா சண்டை வேற, ஃப்ரெண்ட்ஷிப் வேறன்னு ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே ரொம்ப தெளிவா புரிஞ்ச எங்களுடைய உறவு வந்து இன்னும் தொடருது. அது என்னைக்கும் இருக்கும்னு நான் முழுசா நம்புறேன். அண்ட் ஐ லவ் யூ அண்ட் தேங்க்ஸ் ஸோ மச் எல்லாருக்கும்.